ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பர்த் பால் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்த் பால், அதாவது ஜிம் பால் அப்படின்னா என்ன, அண்ட் இதில் நம்ம என்ன சைஸ் சூஸ் பண்ணணும், அண்ட் இதில் நம்ம என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலாம் ப்ரெக்னென்சியில், அண்ட் எந்த டைமில் ப்ரெக்னென்சியில் இது நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இந்த பர்த் பால் யூஸ் பண்ணி, அண்ட் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பர்த் பாலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக, அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரெக்னன்சியில் எல்லாருமே யூஸ் பண்ணுற பர்த் பால்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுற பால். இந்த பாலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பேக் பெயின் நல்லாவே ரெடியூஸ் ஆகும், அண்ட் உங்கள் பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகும். பர்த் பாலில் கரெக்டான சைஸை எப்படி சூஸ் பண்ணுறது? நீங்கள் தப்பான சைஸை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் கரெக்டான சைஸை சூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த பாலில் உட்காரும் போது பால் 90 டிகிரியில் இருக்கணும். உங்களோட நீ 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டான சைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி பர்த் பால் சூஸ் பண்ணணும். உங்களோட ஹைட்டு 5 to 5.5 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னும் போது 55 சென்டிமீட்டர் இருக்க பால் நீங்கள் யூஸ் பண்ணணும். 5.6லேருந்து 6 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னும் போது 65 சென்டிமீட்டரில் இருக்க பாலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 75 சென்டிமீட்டர் இருக்க பாலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போலேருந்து பர்த் பால் யூஸ் பண்ணால் சேஃப்? நீங்கள் உங்களோட செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பர்த் பால் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட டாக்டர் அட்வைஸ் எடுத்துகிட்டு இந்த பாலை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சிலருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை, என்னோடய டாக்டர் என்னை எக்ஸசைஸ்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது இந்த பால் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னோடய செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து தான் இந்த பால் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபியூ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். பர்த் பாலில் எப்படி உட்காரணும்? பர்த் பாலில் நீங்கள் உட்காரும் போது உங்களோட நீ 90 டிகிரியில் இருக்கணும். இப்போ நான் என்னோடய கரெக்ட் சைஸ் பால் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய நீ 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 90 டிகிரியில் வச்சுட்டு நீங்கள் கால் இப்படிலாம் வைக்கக்கூடாது, நல்லா வைடாக வச்சு உட்காரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உட்காரும் போது உங்களுக்கு இதில் நீங்கள் உட்காரத்துக்கான பெனிஃபிட்டுமே நல்லாவே கிடைக்கும். எந்த மாதிரி ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம் இந்த பர்த் பாலில்? ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி உட்காந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஜம்ப் பண்ணால் போதும். அண்ட் அதுவும் இல்லாமல் சர்க்கிள் நீங்கள் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இது நீங்கள் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் நீங்கள் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண தேவையில்ல, லைட்டாகவே இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் டு பேக். அண்ட் உங்கள் காலை நீங்கள் வைடாக வச்சுட்டு சைட் டு சைட். ஸோ இந்த 4 எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி 5 மினிட்ஸ் பண்ணாலே போதும். பர்த் பால் எக்ஸசைஸ் எவ்வளோ டைம் டியூரேஷனுக்கு பண்ணணும்? ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மினிட்ஸ் இந்த பர்த் பாலில் உட்காந்தாலே போதும். உங்களுக்கு இது நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும். பர்த் பாலை டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாடியுமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும், அண்ட் பேக் பெயின் நல்லாவே கம்மியாகும். உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ரொம்ப டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா போதும். பர் டேக்கு ஒரு 5 எக்ஸசைஸ் நீங்கள் இது மூலயமா பண்ணலாம். அந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் இந்த வீடியோ கீழே ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பர்த் பால் யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவர் யூஸ் பண்ணாதீங்க. லிமிட்டட் டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் சிம்பிளான இது மட்டும், கிளாக் வைஸ் நீங்கள் சுற்றுறது, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறது, ஃப்ரண்ட் போயிட்டு பேக் வர்றது, சைட் டு சைட் பண்ணுறது, அண்ட் பாலில் உட்காந்து
நல்லா ஜம்ப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதுமானது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பர்த் பால் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்தே இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. பேக் பெயினுமே வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பட் தென் இருக்க பேக் பெயின் எனக்கு கம்மியான மாதிரி இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் உட்காந்து பவுன்ஸ் பண்ணும்போது நம்ம சேரில் உட்காரத விட இதில் உட்காரும்போது நல்லாவே ரிலாக்ஸாகவே இருக்குது. அண்ட் இதில் ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றதுனால நம்மளுக்கு டெலிவரி டைம்லேயும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம வைடாக இதில் உட்கார்றதுனால நம்மளுக்கு டெலிவரிக்கு நல்லாவே பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்த் பாலை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்களும் பர்த் பால் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, செகண்ட் ட்ரைமஸ்டர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்த் பால் எப்படி யூஸ் பண்ணணும், எதனால் யூஸ் பண்ணுறன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ see you all in the next video. Until then, tata, bye bye.